வந்து இப்போ போல் வெள்ளை சாதம் தான். அடுத்து இங்கே வந்துட்டு சாம்பார். என்ன பண்ண லேடிஸ்க்கு அதான் பிரச்சனையே. முள்ளங்கி போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கேன். இது இன்றைக்கி வந்து ரேஷன் பருப்பில் இந்த பொடி பருப்பு போட்டேன். அது வந்து அந்த அளவு டேஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். சில பேர் அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை பற்றி இன்னும் தெரியலை. குழப்பலாம் எனக்கு இனிமேல் வாங்கவே கூடாது. இதை மற்றபடி ரேஷன் பருப்பு பெருசாக தான் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். முள்ளங்கி சாம்பார், காலிஃப்ளவரும், பச்சை பட்டாணி பொரியல், இங்கே கொஞ்சம் ரசம் இருக்குது. இங்கே வந்து அரைக்கீரை வந்துட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே மோர் தயிருமே இருக்குது. அடுத்து இங்கே வந்து சப்பாத்தி மாவு இருக்குது. சப்பாத்தி போடணும். டின்னர் பாக்ஸுக்கெல்லாம் கட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு 2 சப்பாத்தியும் கொஞ்சம் காலிஃப்ளவர் பட்டாணி பொரியலும் கொஞ்சம் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு பையனுக்கு. இது என்னோடய பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி, கீரை பொரியலும், பட்டாணி காலிஃப்ளவர் சாம்பார் வச்சாச்சு. அவள் இதான் சாப்பிட்டா. எனக்கு வந்து சாதம். இதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத